ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி சஷூஸ் டிலைட்ஸ் சேனலில் நம்ம ஈஸியாக பாப்கார்ன் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே பாப்கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். அதை வீட்டிலே நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி கார்ன்ஸ் ட்ரையாக உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதிலே கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும். அது சூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கார்ன் ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் கார்ன் யூஸ் பண்ண போகிறேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் கார்ன் சேர்த்துடுங்க. ரொம்ப ஆயில் ஹீட் ஆக வேண்டாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு லைட்டாக பாப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கார்னா பாப் ஆக ஸ்டார்ட் ஆகும். கார்ன் பொரியும் போது செக் பண்ணுறதுக்காக லிட்டை ஓப்பன் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், கிறிஸ்பியான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆயிலோடு சேர்த்து 2 டீஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இந்த டைமில் நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நேற்று எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாப்கார்ன் தான் செஞ்சோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சஷூஸ் டிலைட்ஸ் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.